வெல்கம் டு சுசி ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இஞ்சி தயிர் கிச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி 100 கிராம், தயிர் 1 கப், தேங்காய் ஒரு சின்ன முறி திருவி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பூண்டு 3 பல் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இஞ்சி தயிர் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 100 கிராம் இஞ்சி, இதை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 3 பல் பூண்டையும் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 3 to 4 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு 2 தேக்கரண்டி கடுகு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு தேக்கரண்டி ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 தேக்கரண்டி உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இது நல்லா வத்தி வரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வத்தி வரணும். இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் தயிர், இதையும் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதில் தயிரை சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் தயிரை மிக்ஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா புளிச்சிடும். இது நம்மளோட சுவையான இஞ்சி தயிர் கிச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுசி ருசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.